ஒரு காலதாமதம் ஏற்படவில்லை. உச்சநீதிமன்றம் தற்போது ஆகமம் இருக்கின்ற திருக்கோயில்களை கண்டறிந்து 3 மாதத்திற்குள்ளாக அதற்குண்டான கமிட்டியை அமைத்து உடனடியாக அந்த கமிட்டியினுடைய அறிக்கையை ஆகம கோயில்களை கண்டறிந்து உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பணி முடிவடைந்தவுடன் ஆகமல்லாத கோயில்களுக்கு உடனடியாக எங்கெல்லாம் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் அர்ச்சகர்கள் பணியிடங்களுக்கு தேர்விற்கு நிச்சயமாக மனுக்கள் பெறப்படும். அந்த அர்ச்சகர்களுடைய ஆகம கோயில்களுடைய பட்டியலை சரிபார்த்து அந்த ஆகம குழு உச்சநீதிமன்றத்திற்கு அறிக்கை அளித்த பிறகு ஆகம கோயிலில் இருக்கின்ற அர்ச்சகர்கள் காலி பணியிடங்களும் விரைவாக பூர்த்தி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணி அனைத்து ஜாதியிடம் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு நிலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரியார் நெஞ்சிலே தைத்த முள், வாழும் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றிய சட்டம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி காலத்தில் தான் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு 32 அர்ச்சகர்கள் இன்றைக்கு திருக்கோயில்களில் கருவறைக்கு செல்ல முடியாதவர்களையும் கருவறைக்கு செல்ல வைத்த பெருமை எங்கள் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சாரும். 4,88,000 நெல்லையப்பர் கொண்டு இல்ல, தவறான கண்ணோட்டம். ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அந்த இடத்தினுடைய எண்ணிக்கை தான் 4,88,000 ஏக்கர். அதில் 2,01,000 ஏக்கர் கண்டறியப்பட்டு தற்போது HRNC என்ற கல் நடப்பட்டு பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயம் இந்த பணி ஒரு காலகட்டத்திற்குள் முடிவுக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது முருகர்கள் மீது கரிசனம் கொண்டு உண்மையாக முருகரை தொழுகின்றவர் நடத்தினால் நிச்சயம் செல்வோம். இது சங்கிகளாக நடத்துகின்ற ஒரு மாநாடு, அதுவும் இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நடத்துகின்ற ஒரு மாநாடு. நிச்சயமாக முருகன் மீது உண்மையான பக்தி கொண்டவர்கள் அந்த மாநாட்டிற்கு செல்ல மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் எதற்கு வருவார்கள் என்றால் 7/7/2025 அன்று திருச்செந்தூரிலே வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வடமாநிலத்திலே தான் இது போன்ற சொற்கள் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்போ தமிழகத்திலே 400 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் நிறைவு பெற்று குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. ஒரு வார காலம் அங்கே விழா எடுக்க இருக்கின்றோம். அந்த விழாவிற்குத்தான் உண்மையான முருக பக்தர்கள் வருவார்கள். இங்கு இனம் இல்லை, மொழி இல்லை. ஆகவே முழுமையாக தமிழ் கடவுள் முருகர், அந்த தமிழ் கடவுள் முருகரை தமிழை போற்றுகின்ற அரசு இந்த அரசு என்பதை முழுமையாக முருக பக்தர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இது வாக்கு வங்கிக்காக நடத்துகின்ற ஒரு மாநாடு. ஆகவே முருக பக்தர்கள், உண்மையான முருக பக்தர்கள் இதில் பங்கேற்க மாட்டார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.